வணக்கம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 1 வாரம் 1. அது என்னடா வாரம் 1ன்னு புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு. அதாவது நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு பேசிக்காக தேவையான விஷயங்களை வந்து கேட்கணுன்னு தோணுது. ஸோ அதில் ஒரு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல் இறக்குவது, அதாவது இந்த பனங்கள் தென்னங்கள் இதை இறக்குறத வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. லீகலாக நீங்கள் வந்து அதை விற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பதனி இறக்கலாம், பட் ஆனால் கல்லை யாருக்கும் விற்க முடியாது. பதனியிலேருந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் கல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து லீகலைஸ் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து மாநிலமான கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த டாடி ஷாப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அது எப்படின்னா, ஒரு கல்லுக்கடையை தாண்டி ஒரு குடும்பத்தோடு போய் அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லை குடிக்கிறதும், ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு உணவுகளில் சாப்பிட்றதும் அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அது வந்து கேரளாவில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக கேரளாவை நோக்கி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இதை ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டோம்னா, கல் வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது, அது 1000 வருஷம் பாரம்பரியம் அது. ஸோ நம்ம பாரம்பரியத்தை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம், அதை மீட்டு எடுக்கணும். கல்லுனால யாருக்கும் வந்து கிட்னி போச்சு, லிவர் போச்சு, இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னு யாரும் சொன்னதே கிடையாது. அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் அப்படி தான் சொல்லலாம். அதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கல் கடையை பற்றி சொல்ல வரப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் பேசுனதில் ஒரு அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்லுக்கடையை நாங்கள் வந்து திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னது. ஏன் அப்படின்னா, அதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பனை மரத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவரே வந்து ஒரு லட்சக்கணக்கான மரங்களை நட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். உண்மையிலேயே நல்லா சந்தோஷப்பட்டேன் அதை பார்த்து. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ எங்களோட வரம் இதுதான். ஸோ கல்லை லீகலைஸ் பண்ணுங்கள், அதை வந்து அடுத்த லெவலுக்கு பிராண்டிங் பண்ணுங்கள். இந்த கேரளாவில் எப்படி டோடி ஷாப் இருக்கோ அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க. அதை ஒரு அருவருப்பாக பார்க்காம அதை வந்து அது ஒரு தேவை, மனிதனுக்கு தேவையான ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு வரம் கேட்போம், ஓகேவா? என்னடா அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கவங்க நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் எனக்கு எது வந்து இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இதை சொன்னால் நல்லா ரீச் ஆகுமோ அதை நான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரம் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ குந்தி தேவி எப்படி வந்து கர்ணங்கிட்ட கேட்டாங்களோ அந்த மாதிரி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். வேதாளம் வந்து கேள்வி கேட்கும், இல்லாட்டி தான்ற மாதிரி நாங்கள் கேள்வி கேட்போம். ஸோ அரசியல் பேசுவோம், புது சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.